வேலை செய்கிறது நம்ம அடிக்கடி சொல்லுவோம்னா, ஒரு கிரகம் எந்த வலுவும் அடையலை, ஆட்சி அடையலை, உச்சம் அடையலை, நீசம் அடையலை, பரிவர்த்தனை ஆகலை, வக்கரம் ஆகலை. அப்போ அந்த கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரி இருந்தால், உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து டெய்லி வந்து வீட்டில் போய் கேட்குறப்ப என்னென்னா என்ன குழம்புன்னு கேட்பீங்க, என்ன சாப்பாடுன்னு எப்பயுமே கேட்குறது இல்லை. காரணம் என்னென்னா எப்பயுமே சாப்பாடு ஒன்று தான் இல்லைங்களா. அது மாதிரி அது ஒரு ஒரு கான்சியஸாகவே இல்லாமல் இயற்கையாக நடந்துடும். இப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கிரன் பலமாகவே இல்லை, வக்கரம் இல்லை, பரிவர்த்தனை இல்லை, ஆட்சி இல்லை, உச்சம் இல்லை, நீசம் இல்லை அப்படின்னா அவருக்கு இயற்கையாகவே சாதாரணமாகவே கல்யாணம் நடக்கும், சாதாரணமே அந்த வாழ்க்கை ஓடி போயிடும், அவருக்கு அது குறையாகவே இருக்காது. ஆனால் அவர் உச்சமோ நீசமோ பரிவர்த்தனையோ வக்ரமோ அடைஞ்சால் கண்டிப்பாக அவர் வச்சு செய்யும், அவ்வளோதானே தவிர. இதே தான் லக்னத்துலையும். இப்போ என்னென்னா ஜோசியத்தில் எல்லாமே ஒன்று தாங்க. நான் எப்படி பார்க்குறேனோ, நம்ம எவ்வளோ ஈஸி பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸி. அப்போ நான் வந்து கடினமாகவே நான் ஜோசியத்தை பார்ப்பேன், கடினமாக பார்ப்பது தான் என்னுடைய தனித்துவம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன செய்வாங்கன்னா அது பழைய மெத்தடுங்க. நான் தனியாக பார்க்குறது பெல் பாட்டம் போட்டிருக்கு, நிறைய பேர் ஊரில் சுற்றுவாங்க பெரிய காலராக வச்சுக்கிட்டு. நான் சின்ன அது வந்து மாறிடுச்சு ட்ரெண்டு. ஆனால் அவங்க அப்படி இருக்கிறது தான் தன்னை பழைய ஆளுன்னு சொல்லி இன் பண்ணிக்கிட்டு பெல் பாட்டம் இன்னும் டிஷர்ட் போட்டு இன் பண்ணிக்கிட்டு ஒரு குரூப் பீப்புள் சுற்றுவாங்க எப்பயுமே. அது என்னென்னா அது சரியில்லைன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க அதுதான் பெருமைன்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஜோசியத்துக்குள்ளேயும் அதாவது ஒரு குழப்பி காம்ப்ளிகேட்டடாக்கி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது தான் அவங்களோட பெருமைன்னு நினைக்கிறப்ப இது செய்யலாம். ஈஸியாக பலன் சொல்லணும், ஈஸியாக கன்வே பண்ணணும், ஈஸியாக அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் சின்னதாக்கி அதில் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு பேசுகிறது தான் ஜோசியம்.